மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையத்தினுடைய செயலாளராகவும் கருவி பட்டிமன்ற குழு ஊடாக பயன்மிக்க கருத்துக்களை சமூகத்துக்கு சொல்லுகின்றவராகவும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது யசிந்தன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். சாகும் வரை தமிழ் படித்தே சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனம் கமழ வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் எம் தமிழில் சலசலத்து ஓட வேண்டும். நான் பாடையிலே போகும் போதும் பைந்தமிழில் ஒப்பாரி கேட்க வேண்டும் என்று என் இனிய தமிழை வழங்கி குன்றுடை மலையாய் குன்றாத நதிகாக்கை மன்றிலே தலையாய் வீட்டிருக்கின்ற நடுவர் அவர்களே, எண்ணணி நண்பர்களே, எதிரணியினரே, இந்த டிடி டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நேயர் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்று நாங்கள் பேசப்படுகின்ற வாதப்பொருளாக இருக்கின்ற அந்த தலையங்கத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி உங்களை நான் குழப்பாமல் நேரடியாக என்னுடைய பேச்சுக்குள் நுழையலாம் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், வரம்பு மீறி பேசினால் அவள் வரம்பு மீறி போனவள் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கின்றது. பண்பாடு, கலை, கலாச்சாரம் அருகி போய்விட்டது அல்லது அழிந்து போய்கொண்டிருக்கின்றது தமிழர்களுடைய என்று சொல்வது அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லை என்றாலும் சில உண்மைத்தன்மையான விஷயங்களை நான் இங்கே பேசி காட்டத்தான் வேண்டும். தைத்திருநாள் இல்லமெல்லாம் தனித்திருந்த பொங்கல், இத்தனை நாள் காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல். கோலமிட்டு விளக்கேற்றி கும்பிடுவார் அம்மா, பாலெடுத்து பொங்கலுக்கு பாறை வைப்பார் அப்பா. இன்றைய சூழலை எடுத்து பாருங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது. எதற்கும் ஒரு வரையறை வேணும். அங்கே வரையறையை இந்த பாடலிலே வடிவாக ஒழுங்காக சொல்லி இருக்கின்றார். அவர் 12 மணிக்கும் பொங்கலாம், 2 மணிக்கும் பொங்கலாம், 4 மணிக்கும் பொங்கலாம். அப்பதான் நாங்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். இன்றைய சூழலை எடுத்து பார்த்தால் அப்பா வியட்டினோடு ஒரு கோடா போட்ட சுருட்டிலே மப்பிலே வீட்ட வருவார். அம்மா நாடகங்களை பார்த்துவிட்டு அம்மா படுத்து நித்திரை கொண்டு ஆறுதலாக 10 மணிக்கு எழும்புறதால் தானேயா இந்த பிரச்சனை வருகின்றது. அதை நியாயப்படுத்த முற்பட்டிருக்கிறார் எதிரணி நண்பர். அதுதான் போகட்டும். இவர் என்னையா மருத்து நீரை பற்றி இவருக்கு என்னையா தெரியும்? எப்ப கண்ட மருத்து நீர் இவர்? அதை மருத்து நீரில் என்ன நல்ல விஷயம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இவருக்கு தெரியாத மருத்து நீரை பற்றி பேசி போட்டு போறார் ஐயா. சரி, அதுதான் இருந்துட்டு போட்டும் ஐயா. பாருங்கள், இந்த கோயிலிலே நடக்கிற விழாக்களை பாருங்கள். எத்தனை விழாக்கள் நமது பண்டிகையோடு ஒட்டி இந்த கோயில்களிலே நடக்கிறது. அந்த கோயிலிலே நாதஸ்வரம் வாசிக்கின்றார்கள், அங்கே தவில் வாசிக்கின்றார்கள். வாசிக்கும் போது நாதஸ்வரத்திலே அவர் பாட்டு வாசிக்கின்றார். என்னை தாராட்ட வருவாளா, நெஞ்சில் பூமஞ்சன் தருவாளா, தங்க தேராட்டம் வருவாளா. இதாயா எங்கட கலாச்சாரம், இதா பண்பாடு. ஒரு பக்தி பாடலை அங்கே ஒலிக்க விடுகின்ற அந்த நேரத்திலே என்ன பாடலை பாடுகின்றார்கள் ஐயா. இதை பார்க்கின்ற போது அது மட்டுமல்ல ஐயா. யசிந்தன் அவர்களே, உங்களிடத்திலே ஒரு கேள்வி. சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. நாதஸ்வரத்திலே பாடல்கள் வாசிக்கப்படுவதற்கும் பண்டிகைகள் எங்களுடைய மரபு சார்ந்து பேணப்படவில்லை என்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? நடுவர் அவர்களே, பண்டிகைகள் சரியான முறையிலே பேணப்பட வேண்டும். பக்தி பாடலோடு அந்த கோயிலிலே நாங்கள் வழிபடுகின்ற போது எங்கள் மனம் ஒரு நல்ல சீரான பாதையிலே சென்று நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை ஒழுங்காக பழகுவதற்கு அது வாய்ப்பினை கொடுக்கின்றது நடுவர் அவர்களே. அல்லது நாங்கள் திசை மாறி போகின்ற அந்த சூழலிலே எங்களை கொண்டு போய் விடுகிறது என்பதனை நான் சொல்லுகின்றேன் நடுவர் அவர்களே. தலைமை பேச்சிலே இங்கே பேசியவர் குறிப்பிட்டார், வெளிநாட்டவர்கள் எங்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்கள், அவர்கள் முறையாக பண்டிகைகளை கொண்டாடுகின்றார்கள் என்று குறிப்பிட்டார். உண்மையிலே அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்ற தமிழ் உள்ளங்களுக்கு அங்கே ஓவர்டம் செய்வதற்கே நேரமில்லை ஐயா. எவ்வாறு ஐயா எங்களோட பண்டிகைகளை சரியான முறையிலே அதுவும் மரபு சார்ந்து எப்படி ஐயா கடைப்பிடிப்பது? இதுவருக்கு தெரியாது போல் இருக்கின்றது. பாருங்கள், அடுத்ததாக சொன்னார், அங்கே வர்த்தகர்கள் தாங்கள் நிறைவாக உழைத்துக் கொண்டு போகின்றார்களாம். உண்மைதான், வர்த்தக பெருமக்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டு போகின்றார்கள். எங்கள் தமிழர்கள் பாவம் ஏழை வறியவர்கள் எல்லாம் இங்கே ஒன்றுமில்லாமல் உருக்குலைந்து உண்ணவே வழி இல்லாமல் இருக்கின்ற காலகட்டம் ஐயா இந்த காலகட்டம். இவ்வாறான காலகட்டத்திலே எவ்வாறு ஐயா தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது, எவ்வாறு சித்திரை வருஷத்தை கொண்டாடுவது?
பாருங்கள், தீபாவளி பண்டிகை நடைபெறுகின்ற போது அங்கே எல்லோரும் தீப திருநாள் என்று தீபமேற்றி இறைவனை வழிபடுகின்ற அந்த நன்னாளிலே ஆடு மாடு வெட்டி அங்கே டின்பியரோடு கழிக்கின்ற அந்த காலமாக இந்த காலம் மாறிவிட்டது ஐயா. அவ்வாறு பண்டிகைகள் மரபு சார்ந்து இல்லாமல் குருக்குலைந்து எங்களுடைய பண்பாடு சிதைக்கப்பட்டு கலாச்சாரம் நலிவுற்ற நிலையிலே காணப்படுகின்றது. நடுவர் அவர்களே, எண்ணணிக்கு வலு சேர்ப்பதற்காக எண்ணணி நண்பர்கள் வருவார்கள் என்று கூறிக்கொண்டு நடுவர் தட்டு மோசையால் என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர்கள் இன்றைய சூழலில் பண்டிகைகள் மூலம் தமிழ் பண்பாட்டு மரபுகள் பேணப்படவில்லை என்கின்ற அணி சார்பாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், பண்டிகைகளை சார்ந்து இடம்பெறுகின்ற நிகழ்வுகளே எங்களுடைய பண்பாட்டு மரபுகளை சிதைக்கின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். இங்கே நாதஸ்வரங்களிலே வாசிக்கப்படுகிற பாடல்கள் எங்களுடைய பக்தி உணர்வை மழுங்கடிப்பதாக அவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மனைவிமார் தொலைக்காட்சி தொடர்களுக்குள்ளே தொலைந்து தூங்கி போயிருக்க கணவன் மதுபானத்திலோடு வீடு வருகின்ற பொழுது எப்படியா பண்டிகைகள் எங்களுடைய பண்பாட்டை பேணுகின்றது என்கின்ற ஒரு கேள்வியை அவர் இங்கே கேட்டிருக்கிறார். எங்களுடைய சமூகத்திலே காலாதி காலமாக நிலவி வந்திருக்கிற அருமையான விழுமியங்கள் அனைத்தும் தொலைக்கப்படுகின்ற ஒரு களமாக இந்த பண்டிகைகள் இங்கே மாறிவிட்டிருக்கிறதே என்று வேதனைப்பட்டு வெடித்திருக்கிறார். இப்பொழுது எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடுகள் இந்த பண்டிகைகள் மூலம் பேணப்படுகின்றன என்கின்ற அணி சார்பாக செல்வி விமல்சினி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இப்போது முன்வைப்பார்கள். விமல்சினி அவர்கள் கிராம சேவையாளராக தற்போது வடமராட்சியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அத்தோடு திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய 2ஆம் வருட சட்டமானி கற்கை நெறியை இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் யாழ்ப்பாண அணியிலே ஐக்கிய நாடுகள் சபையாலே நடாத்தப்பட்ட பட்டிமன்ற போட்டியிலே கலந்து யாழ் அணியை வெற்றி பெறச் செய்த அந்த குழுவிலே அவரும் இடம்பெற்றார். இப்பொழுது விமல்சினி அவர்கள் தன்னுடைய வாதங்களை இப்பொழுது முன்வைப்பார். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்பதற்கிணங்க தமிழ் தாயை நெஞ்சில் இருத்தி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல நடுவில் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, எந்தரப்புவாதிகளே, விதண்டாவாதம் செய்ய வந்திருக்கும் எதிர்த்தரப்புவாதிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். அத்துடன் டிடி தொலைக்காட்சியில் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழர் நெஞ்சுள்ளங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கின்றேன். எமக்கு தரப்பட்ட தலைப்பானது இன்றைய சமூகத்தில் பண்டிகைகளின் ஊடாக தமிழர் தம் பண்பாட்டு மரபுகள் பேணப்படுகின்றன என்கின்ற தரப்பிற்கு வாதத்திலே அணிச்சேர்க்க வந்துள்ளேன். அந்த வகையிலே இன்று இந்த பட்டிமன்றம் ஏன் நடாத்தப்படுகின்றது என்கின்ற கேள்வியை எழுப்புவோமானால், இந்த சித்திரை வருட பிறப்பினை பண்டிகையினை சிறப்பாக மெருகூட்டுவதற்காக இந்த பட்டிமன்றமானது மரபு ரீதியாக இன்று நேற்று தோற்றம் பெற்றதல்ல. இது மரபு ரீதியாக கடந்த காலங்களிலே நடைபெற்று வருகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இன்று இந்த பட்டிமன்றத்தினை தொடங்குகின்ற பொழுது இதில் வந்துள்ள அனைவரும் சித்திர வருட பிறப்பிற்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். ஏன் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள்? அந்த வாழ்த்து தெரிவிப்பது பண்டிகையின் பொழுது வாழ்த்து தெரிவிப்பது ஒரு மரபாக பண்பாடாக காணப்படுகின்றது. அது விருந்தோம்பலுக்கான ஒரு அடிப்படையாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே எமது இந்த தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே இந்த பண்டிகைகளானது முக்கிய இடத்தினை வகிக்கின்றது. எதிர்த்தரப்புவாதி கூறி சென்ற ஆலயங்களிலே நாதஸ்வரம் இசைக்கின்ற பொழுது என்னை தாளாட்ட வருவாளா என்ற பாட்டு பாடுகிறது. இவர் ஏதோ ஒரு விதமா இவர் ஒரு மாற்றமா தான் இருக்கிறார். அந்த அம்மனை தாயாக உருவகித்து அந்த அம்மன் என்னை தாளாட்ட வருவாரோ என்கின்ற கோணத்திலே அந்த ஒரு தாயை வேண்டி பாடுகின்ற ஒரு பாடலாகத்தான் அந்த பாட்டு காணப்படுகின்றது. இவருடைய நோக்கம்
காணப்படுகின்றது. எதிர்த்தரப்புவாதிகள் கூறி சென்றார்கள், இந்த பண்டிகைகள் எல்லாம் பியர் குடிக்கின்றார்கள், போதைப் பொருட்களை பாவிக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் எங்கிருக்கின்றார்களோ எனக்கு தெரியவில்லை. எந்த ரேடியோவை போட்டா என்ன, டிவியை போட்டா என்ன, இந்த பண்டிகைகளுக்கு முற்பட்ட காலங்களிலும் பண்டிகை தினங்களிலும் இந்த மதுபான சாலைகள் மூடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சட்ட அறிவித்தல் காணப்படுகின்றது. இவர்கள் அதை ஏன்தான் இப்படி கூறுகின்ற அறிவித்தல்களையே இவர்கள் கேட்காதவர்கள் என்னதான் இந்த பண்டிகைகளிலே செய்ய போகின்றோம் என்கின்ற அவர்களுடைய மனப்பான்மையை இங்கு வெளிக்காட்டக்கூடியதாக உள்ளது. ஒவ்வொரு வெளிநாட்டில இருக்கிறவர்களும் இப்ப யூடியூப்ல என்ன தேடியும் இந்த பலகாரம் பண்டிகைக்கு எப்படி செய்யலாம், எத்தனை மணி கோல் மணிக்கு அப்படின்னா எத்தனை மணிக்கு அந்த நல்ல நேரம் இருக்கு. அந்த விஷு புண்ணிய தினத்திலே தமிழர்களுக்கு என்ற ஒரு நாடு இல்லை, ஆனா தமிழர்கள் இல்லாத நாடும் இல்லை என்று கூறுவார்கள். அதற்கு நல்ல தமிழர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றவர்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் தங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த நல்ல நேரத்தை அவர்கள் தேடுகின்றார்கள். இன்று ஒவ்வொரு வங்கிகளிலும் ஏன் கைவிசேஷத்துக்கான ஒரு சின்ன ஒரு சீட் கொடுக்கணும், எத்தனை மணிக்கு கை விசேஷம் வந்து பேங்க்ல கொடுக்கப்படுது, அதெல்லாம் ஒரு மரபாகவே காணப்படுகின்றது. பண்டிகைகள் ஒரு சிறந்த மரபினுடைய வழியிலேயே காணப்படுகின்றது. இந்த தமிழர் தம் பண்பாடு என்று கூறுகின்றார்களே, அந்த தமிழர்கள் தமிழ் மொழியை பேசுகின்றார்கள். அந்த தமிழ் மொழியினுடைய ஆழத்தினாலேயே இந்த பண்பாட்டு மரபு பேணப்படுகின்றது. இன்று உலக மொழியாக ஆங்கில மொழி காணப்படுகின்றது. அந்த ஆங்கில மொழியானது லத்தீன் மொழியினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று லத்தீன் மொழி பேசுபவர்கள் இல்லை. ஆரிய மொழி என்பது பண்டைக்கால மொழியாக காணப்படுகின்றது. அந்த ஆரிய மொழி பேசுபவர்களும் இங்கு எங்கு இருக்கின்றார்கள்? ஆனால் ஜூத மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜூத மதம் இன்று ஒரு ஏகாதிபத்தியத்தை வழிநடத்துகின்ற ஒரு மதமாக காணப்படுகின்றது. ஆனால் அந்த மதத்துக்கான ஒரு தனித்துவமான மொழி இல்லை. ஆனால் கல்தோன்றி மண்தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த தமிழ், அந்த தமிழ் பண்பாடு மரபுகள் இன்று வரை பேணப்படுகின்றன. இந்த தமிழ் மொழியின் இந்த நிலைத்திருப்பானது பண்பாட்டை இன்று வரை கட்டி காத்து மரபு ரீதியாக வளர்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த எதிரணியினருக்கு இவைகள் ஏந்தானோ தெரியவில்லை. இன்று இவர்கள் கூறுகின்றார்கள், எதிர்த்தரப்புவாதிகள் என்னென்று சொன்னா, இந்த இன்றைக்கு நேரம் போகுது, வீட்டில நிறைய வேலை செய்யணும் என்று. அந்த அப்படி பண்டிகைகள் மரபுகள் ரீதியாக பலகாரங்கள், இனிப்பு பண்டங்கள் அனைத்தையும் செய்து இந்த பண்டிகைகள் மரபுகள் ரீதியாக தொடரப்பட்டு இருக்கின்றது என்பதை உறுதியாகவும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இப்பொழுது இன்றைய சூழலில் பண்டிகைகள் ஊடாக தமிழர் தம் பண்பாட்டு மரபுகள் பேணப்படுகின்றன என்கின்ற அணி சார்பாக விமல்சினி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார். விமல்சினி அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஒரு பண்டிகைகளை நாங்கள் அனுஷ்டிக்கிற பொழுது அந்த பண்டிகைகள் எங்களுடைய பண்பாட்டு மரபுகளை என்றுமே பேணத் தவறுவதில்லை. ஆனால் இந்த பண்பாட்டு மரபுகளை பேணத் தவறுகிறவர்கள்தான் இப்படியான செயல்களிலே, இப்படியான தான்றோன்றித்தனமான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற சாரப்பட அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். மதுபான சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என்கின்ற அறிவித்தலை அறியாமலேயே இங்கு பலர் வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனை தருகின்ற விடயம் என்று சொல்லி, அந்த மரபுகளை பேணுவதற்காக, எங்களுடைய பண்பாடு மரபுகள் பேணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பண்டிகை காலத்திலே இப்படியான செயல்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன, இந்த மதுபான சாலைகள் எல்லாம் மூடப்படுகின்றன என்கின்ற சாரப்பட தன்னுடைய கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பிற மொழிகளினுடைய வாழ்நிலையை சொல்லி, எங்களுடைய தமிழ் மொழி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அது எங்களுடைய பண்டிகைகள் வழங்கி இருக்கிற அந்த ஒத்தாசையினால்தான் எங்களுடைய பண்பாடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற சாரப்பட இங்கே தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மரபு சார்ந்து கைவிசேடம் வழங்கப்படுகிற பொழுது அனைத்து இடங்களிலும் இந்த நடைமுறை இன்றைக்கும் எங்களுடைய சூழலிலே பேணப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு நிலைக்களனாக இன்றைக்கு பண்டிகைகள் தான் இருக்கின்றன என்கின்ற சாரப்படவும் தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார். டிவி நேயர்கள் அனைவருக்கும்
என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று பொங்கி வரும் வேளையிலே பொங்கலோ பொங்கல் என்று கூறுற சூழ்நிலை கூட இல்லாமல் போய்விட்டது நடுவர்களே. இப்பொழுது இன்றைய சூழலில் பண்டிகைகள் மூலம் எமது பண்பாட்டு மரபுகள் பேணப்படுவதில்லை என்கின்ற அணி சார்பாக திருமதி ரஜனி புவிராஜசிங்கம் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். ரஜனி புவிராஜசிங்கம் அவர்கள் யாழ்ப்பாண பிரதேச செயலகத்திலே சிறுவர் அபிவிருத்தி அதிகார சபையினுடைய உள்ள சமூக உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். சமூக பொறுப்புணர்வோடு தன்னுடைய கருத்துக்களையும் பணிகளையும் ஆற்றி வருகின்ற ரஜனி புவிராஜசிங்கம் அவர்கள் பல பட்டிமன்ற அவைகளிலே தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி இருக்கிறவர். இப்பொழுது ரஜனி புவிராஜசிங்கம் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வழங்குவார்கள். எல்லாம் வல்ல இறைவனின் தாழ்வணிந்து அவன் அருளை வேண்டிக் கொண்டு என் வாதத்தை முன்னெடுக்கின்றேன். கௌரவ நடுவர் அவர்களே, என் இனிய எதிரணியினரே, என் அணியினரே, டிடிவி நேயர்கள் அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தற்போது இன்றைய சமூகத்தில் பண்பாடு மரபுகள் பண்டிகைகள் ஊடாக பேணப்படுகின்றதா இல்லையா என்ற தலைப்பில் பண்டிகைகள் ஊடாக பேணப்படவில்லை என்ற வாதத்தின் அணியினராக அந்த வாதத்தை முன்வைக்க வந்திருக்கின்றேன். முக்கியமாக எதிரணியின் எனக்கு முன்னால் பேசிச் சென்ற பெண்மணி கூறினார், மொழி பேசப்படுகிறதா? எங்கே பேசப்படுகிறது? எங்கே பேசப்படுகிறது? அண்மை காலத்தில் ஜெர்மனிய தாய்மொழியை ஜெர்மனியாக கொண்ட ஒரு பெண்மணி லண்டனில் எங்கள் மொழியை கற்பிக்கும் ஆசிரியராக இருக்கிறார். ஏன் எங்களுடைய தமிழர்கள் ஜெர்மனியில் இல்லையா? அவர் கூறுகின்ற வாதம், தாய்மொழியை டச்சாக நான் கொண்டாலும் தமிழில் எனக்கு அதிக பற்று, தமிழாளர்களோடு உறவு எனக்கு 10 வயசிலிருந்து இருக்கிறதாம். அதற்காக எங்கள் தமிழை தன் தமிழாக பயன்படுத்தி அதுவும் யாழ்ப்பாணத்து தமிழூடாக ஒரு ஆசிரியராக தமிழ் மொழியை கற்பிக்கின்ற ஆசிரியராக லண்டனில் இருக்கின்றார் என்று. ரஜனி அவர்களே, உங்களிடத்திலே ஒரு கேள்வி. ஜெர்மனிய பிரஜை தமிழ் கற்பிப்பதற்கும் எங்களுடைய பண்டிகைகள் எங்களுடைய பண்பாட்டை பேணுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? தொடர்பு உண்டு. எங்களுடைய தாய்மொழி, அது மரபு ரீதியான ஒரு தாய்மொழி என்ற விஷயத்தையே எங்களால பின்பற்ற முடியாத நிலையில் எங்களுடைய பண்டிகைகள் எவ்வாறு எங்களுடைய மரபுகளை பேணுகின்றது என்பது கேள்வி. மொழியே பிரச்சனை. எங்களுக்கு மொழியை பேசுவதற்கு வெட்கப்படுகின்றார்கள். ஆங்கில மொழி உண்மையில் அரசாங்க மொழியோ அல்லது சர்வதேச மொழியோ என்ற வீதத்தில் அந்த மொழி பேசப்படுகிறது. ஆனால் மகாத்மா காந்தி கூறுகின்றார், ஒருவன் தாய்மொழியை சரியாக பேசப்படுகின்ற போதுதான் மற்ற மொழியை திறமையாக பேசக்கூடியதாக இருக்கும் என்று இதை முன்வைப்பதோடு, உண்மையிலே நன்றி அறிதல் என்று கூறினார்கள். நன்றி அறிதல் என்பது சூரியனுக்கு மட்டுமா என்பது என்னுடைய கேள்வி. தைப்பொங்கல் என்பதன் விடயம் நன்றி அறிதல் என்ற சொல்லை தமிழர்கள் மத்தியில் விதைப்பதன் ஊடாக சமூகம் நன்றி அறிதலுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பது. சூரியனுக்கு மட்டும் பொங்கல் வைப்பதன் ஊடாக எங்களுடைய நன்றி அறிதல் முடிந்து விட்டதா? இப்போது இன்றைய சமூகத்தில் நாம் யாருக்கு உமக்கு செய்த ஒரு விஷயத்துக்கு திருப்பி நன்றி செலுத்துகின்றோமா என்று ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்ப்போமானால் நன்றி அறிதல் எவ்வாறு உள்ளது சமூகத்தில் என்பது உணரக்கூடியதாக இருக்கும். பலகாரம் என்ற விடயம் சம்பந்தமாக எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தார். உண்மையில் பேசப்பட வேண்டிய விடயம். பலகாரம் பற்றி வெளிநாட்டில் இருந்து தொலைபேசி மூலம் எப்படி செய்வது என்பது கேட்கிறார்களாம். பைத்தம் பணியாரம் சாப்பிடாத பிள்ளைகள் தான் வெளிநாட்டில் இருந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு வருகின்றார்கள். எங்களுடைய
தமிழ் கலாச்சாரத்துக்குரிய பலகாரம் தெரியாத பிள்ளைகள் தான் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார்கள். அது சமூக ரீதியான மாற்றத்துக்குரிய விஷயமாக பார்க்க வேண்டும். இன்றைய சமூகத்தில் யாழ்ப்பாணத்தில் பைத்தமணியாரம் சாப்பிடுற பிள்ளையை விட கேக் சாப்பிடுற பிள்ளைன்ற தொகை தான் அதிகரித்துள்ளது. அப்ப எங்களுடைய சமூக மரபு எங்கே பேணப்பட்டிருக்கின்றது என்பது கேள்விதான். அதற்கு மேல் நான் பேசவில்லை. விருந்தோம்பல் என்ற விடயம் முக்கியமாக பேசப்பட வேண்டும். விருந்தோம்பல் எங்கே கூடி, ஊர் கூடி கூட்டாக சோறு சமைத்து கூட்டாக பொங்கல் வைத்து சாப்பிடுகின்ற அந்த தமிழர் மரபு இன்றைய தைப்பொங்கல் நிகழ்வில் எங்கே உள்ளது? எங்கே உள்ளது விருந்தோம்பல்? பக்கத்து வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கிற நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். பொங்கலை பொங்கி ஃப்ரிட்ஜுக்குள் வைத்து விட்டு நாங்கள் பாடசாலைக்கோ இல்ல எங்களுடைய வேலை திட்டத்துக்கு சென்று விடுவோம். எங்கே? அடுத்த வீட்டுக்கே கொடுப்பதில்லை எங்களுடைய பொங்கலை. முற்றுமுழுதாக சொல்கின்றேன், இந்த எங்களுடைய பண்டிகைகள் பண்டிகை காலத்துக்குரிய திகதிகளோ அல்லது நாட்களாக மட்டுமே கொண்டாடப்படுகிறதே ஒழிய தமிழர்களின் மனங்களில் ஆழமான ஒரு மரபு ரீதியான ஒரு வழித்தோன்றல்களை பிற்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதற்கான ஒரு விடயமாக அது கொண்டாடப்படவில்லை என்பதை கூறிக்கொண்டு என் வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ரஜனி புவிராஜசிங்கம் அவர்கள் இன்றைய சூழலில் பண்டிகைகள் மூலம் எமது பண்பாட்டு மரபுகள் பேணப்படவில்லை என்கின்ற அணி சார்பாக கொதித்து போய் தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், எங்களுடைய மொழியை கற்பிப்பதற்கே இங்கு போய் வேற்று மொழி பேசுகிறவர்கள் தேவைப்படுகிற பொழுது எப்படியா இந்த பண்டிகைகள் எல்லாம் எங்களுடைய பண்பாட்டு மரபுகளை பேணப்போகின்றன என்கின்ற ஒரு கேள்வியை அவர் இங்கே முன்வைத்திருக்கிறார். எங்களுடைய மரபு ரீதியாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பலகாரங்களை கூட எங்களுடைய பிற நாடுகளிலே இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் இங்கு வந்துதான் சாப்பிட வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாட்டிலே இருக்கிற பிள்ளைகள் கூட, எங்களுடைய சூழலிலே வாழுகிற பிள்ளைகள் கூட எங்களுடைய மரபு சார்ந்த பலகாரங்களை சாப்பிடுவதை மறந்திருக்கிறது என்கிற சாரப்பட தன்னுடைய கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஊர்கூடி குலவி இங்கே உணவுகளை உண்டு மகிழ்கின்ற அந்த பண்டிகைகள் எங்களிடத்திலே இருந்து தொலைந்து போயிருக்கிறது என்று இங்கே சொல்லியிருக்கிறார். நாங்கள் எல்லோரும் நாளைகளை தேடுகிற அவசரத்தில் இன்றுகளை தொலைக்கிறவர்களாக இருக்கிறோம் என்கிற சாரப்பட அவர் தன்னுடைய கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார். அவசரமாக பொங்கல் பொங்கி எங்களுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வைத்துவிட்டு எங்களுடைய அலுவல்களுக்காக நாங்கள் சென்று விடுகிறோம். இந்த லட்சணத்திலே அயல் வீடுகளுக்கு எப்படியா நாங்கள் பொங்கல்களை பரிமாறுகிறோம் என்கின்ற சாரப்பட அவர் கேட்டிருக்கிறார். இந்த பொங்கல் பரிமாறப்படாத பொங்கலே இங்கு பரிமாறப்படாத பொழுது எங்களுடைய பண்டிகைகள் எங்களுடைய பண்பாட்டை எவ்வாறையா பேணுகின்றது என்கின்ற சாரப்பட இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார். பட்டிமண்டப மரபுக்கு அமைய முதலிலே பேசியவர் இறுதியாக தன்னுடைய வாதத்தினை முன்வைக்க வேண்டும். அந்த வகையிலே இப்பொழுது இன்றைய சூழலில் பண்டிகைகள் மூலம் எமது பண்பாட்டு மரபுகள் பேணப்படவில்லை என்கின்ற அணி சார்பாக தேவானந்தம் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய தொகுப்புரையினை இப்பொழுது வழங்குவார்கள். நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் திசை மாறி போகின்றது. இந்த பண்பாடுகள் மரபுகள் வழிமுறையாக பெரியவர்களிடம் அதை ஒப்பிக்க வேண்டும், அதை காட்டி கொடுக்க வேண்டும். அதை பின்பற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலையை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்க தவறியொழியினால்தான் இன்று பால் ரொட்டிக்கு கூட அரிசியை குறுணி எடுக்கிற தகுதி பிள்ளைகளுக்கு இல்லை. பொங்கல் கூட இன்று பொங்கி வரும் வேளையிலே பொங்கல் என்று கூறுற சூழ்நிலை கூட இல்லாமல் போய்விட்டது. நடுவர்களே, நாங்கள் அவர்கள் சொல்ற மொழியில் பார்த்தால் இன்று பண்பாடுடன்
அந்த ஆடையுடன் தான் வந்திருக்கின்றோம். ஏற்றுக்கொள்கிறோம். எங்களில் பிழை இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்பவர்கள். ஆனால் அங்கே புக்க வாங்குபவர்கள் பெண்களாயினா ஜம்பரோடையா பொடிகளோ ஜம்பரோடைய பொங்கினு தெரியாத காலமா இருக்கு. எத்தனை பேர் மரபு ரீதியாக சேலையோடு உடுத்துக் கொள்கிறார்கள் என்பது பரிதாபத்துக்குரிய விடயம் நடுவர்களே. அது அந்த விடயத்தை நினைக்கும் போது துன்பமாக இருக்கின்றது. மரபு ரீதியாக பண்பாடு ரீதியாக சேலை உடுத்து பூமாலை கட்டி பொங்கும் குடும்பங்கள் எத்தனை பேர் என்பது கேள்விக்குரிய விடயம், கேலிக்குரிய விடயம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக பார் ஊற்றது போயாண்டு அறிவித்திருக்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்லி இருக்கின்றால் அந்தண்டாவது ரோட்டில் செல்ல உலாவுறதுக்காண்டித்தான் பார்களை பூட்டி இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. ஏனென்றால் மற்றும் வேளையிலே வீட்டுக்கு போக வழியில்லாத நடுவர் அவர்களே அவர்களுக்காக கூறிக்கொண்டிருக்க முடியாது. பட்டிமன்றம் நாங்கள் மரபு ரீதியாக கையளிக்கப்படவில்லை, அதனால் தான் மரபு சார்ந்த ரீதியாக இது பேணி பாதுகாக்கவில்லை. அதுதான் மூல காரணம். இன்று பலகாரம் என்றால் என்னென்று தெரியாது, பொங்கலுக்கு கோலம்பூர் என்றால் என்னென்று தெரியாது. இன்று என்ன மாதிரி ஒவ்வொரு மரபு சார்ந்த பண்டிகைகளை பேண தெரியாது என்பதை இடையிலே நாங்கள் தொலைத்து விட்டோம், தொலைக்க பண்ணிவிட்டோம். துடுப்புழந்த வடகுமாய் இன்று அந்தரப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த தமிழ் சமூகம் மரபு சார்ந்ததாக தமிழர் பண்பாடுகளுடன் என்று கேள்வது கேலிக்குரியமாக இருக்கு. டிடி தொலைக்காட்சி நிலையம் இன்று எங்களுக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பம் தொலைந்து போன எமது மரபுகளை அல்லது எங்கள் பண்பாடுகளை பேணி பாதுகாப்பதற்கு இந்த நிறுவனம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கின்றது. நடுவர் அவர்களே, நான் நிறைய சொல்ல தேவையில்லை, ஆழமான கருத்துக்களை வைத்திருக்கின்றோம். பார்வையாளராக இருப்பவர்கள் இன்றைய நடக்கும் சூழ்நிலை என்னென்று தெரியும். வழங்க போகும் தீர்ப்பு வரலாற்று முக்கியம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு விடையளித்ததற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தொடர்ந்து. இப்பொழுது தேவானந்தம் அவர்கள் பண்டிகைகள், இன்றைய சூழலில் பண்டிகைகள் எங்களுடைய பண்பாட்டினுடைய மரபுகளை பேணவில்லை என்கின்ற அணி சார்பாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார். இருதரப்புவாதி கேட்டால் நடுவர்களே அப்படியில்லை, புலம்பெயர் மக்கள் தங்களுடைய பண்பாடுகளை பண்டிகைகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பண்டிகைகள் எமது விழுமியங்களின் காவலர்களாக இருந்து, விழுமியங்களுக்கு காவலாக இருந்து இன்றைக்கு எங்களுடைய பண்பாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது யோகலிங்கம் சுதாகரன் அவர்கள் இன்றைய சூழலில் பண்டிகைகள் மூலம் எமது பண்பாட்டு மரபுகள் பேணப்படுகின்றன என்கின்ற அணி சார்பாக தன்னுடைய தொகுப்பினை இப்பொழுது வழங்குவார். நடுவர்களுட்ட அவையை மீண்டும் வணங்கி இன்றைய சமூகத்தில் பண்டிகைகள் தமிழரின் பண்பாட்டை பேணி பாதுகாக்கின்றன என்ற அணிக்கு மீண்டும் வலி சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, தேவானந்தம் அவர்கள் வந்து பேசுகின்றவர் கேட்கிறார், பால் ரொட்டிக்கு குறுநர் எடுக்க தெரியாதவர்களே. இவருடைய வீட்டிலே குறுநர் எடுக்க தெரியாதவர்கள் இருப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பால் ரொட்டிக்கு குறுநர் எடுக்க தெரியாது என்று கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. புலம்பெயர் மக்களுக்கு ஓவர் டைம் செய்வதற்கு நேரமில்லை, எப்படி பண்டிகைகளை கொண்டாடி பண்பாட்டை வளர்க்க முடியும் என்று எதிர்த்தரப்புவாதி கேட்டால் நடுவர்களே அப்படியில்லை, புலம்பெயர் மக்கள் தங்களுடைய பண்பாடுகளை பண்டிகைகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் மக்கள் அப்படி கொண்டாடவில்லை என்றால் லண்டனிலே ஏனையா கனகதுர்க்கியம்மன் கோயில், கனடாவிலே ஏனையா கந்தசுவாமி கோயில், ஆஸ்திரேலியா சிட்னியிலே ஏனையா கந்தசுவாமி கோயில் வந்து எங்கள் பண்பாட்டினுடைய கருவூலங்களாக இந்த ஆலயங்களை ஏன் கட்டப்பட்டது? அது மட்டுமில்ல, இந்த பண்டிகை தினத்திலே அவர்கள் தனி வீடிலே கொண்டாடி தங்களுடைய பிள்ளைகளுடைய திறனை வளர்ப்பதற்காக கலைமன்றங்களை உருவாக்கி போட்டிகளை வைக்கிறார்கள். ஏன் நடுவர்களே? இதெல்லாம் எங்கள் பண்பாட்டை வளர்த்ததற்காக. எதிர்த்தரப்புவாதி பெண்மணி வந்து சொன்னா ஏதோ மொழியாம், ஏதோ ஆங்கிலமா, மதாம், இதாமல். நானவா பார்த்து கேட்கிறேன், ஒரு ஜெர்மனி பெண்மணி
தமிழை கற்பிக்கின்ற அளவுக்கு தமிழ் பண்பாடு அந்த பெண்மணியை கவர்ந்திருக்கிறது நடுவர்களே. அதுதான் இந்த தலைப்பினுடைய வெளிப்பாடு. அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் இன்னொரு சொன்னார்கள், என்னன்னு சொன்னா, நீங்க காலமேல மனைவி பொங்குற இல்லையா நித்திர கொள்றான். நடுவர்களே, எத்தனை மணிக்கு பொங்கினா என்ன? என்னுடைய அப்பா டாக்டர் என்று வைக்கிறமே, அவருக்கு காலம் 7 மணிக்கு வைத்தியசாலைக்கு போகணும் என்று சொன்னால் அவர் வீட்டிலே பொங்குவதா இல்லாட்டி உயிர் காக்கும் பணியை செய்வதா? செய்யும் தொழிலே தெய்வம் என்ற தொழிலில் வைத்தியசாலைக்கு போவதா? பொங்கிக் கொண்டிருப்பதா? அவர்கள் வந்து பொங்குகிறார்கள் தானே. அதுதான் இங்கே எங்களுக்கு தேவை என்பதை எதிர்த்தரப்புவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே இவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். பண்டிகைகள் தமிழகம் பண்பாட்டு மரபுகளை பேணவில்லை என்று சொன்னால் பிரதேச சேலங்களிலே ஏன் கலாச்சார உத்தியோகத்தர்களை அரசாங்கம் நியமித்து அவர்களுக்கு அரசாங்க சம்பளம் கொடுக்கிறது? தமிழகம் பண்பாடுகள் இல்லை, மரபில்லை என்று சொன்னால் கலாச்சார உத்தியோகத்தர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய தயாரா? எதிர்த்தரப்போதை விடையளிக்க வேண்டும். அது அல்ல, தமிழகம் பண்பாடு இன்றைக்கு பேணப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐயா. அதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழருடைய பண்பாட்டு மரபிலே இருக்கக்கூடிய திருமண சடங்குகள், இறப்பு சடங்குகள் என்று பல சடங்குகள் எல்லாம் அந்த மரபுகளை புரண்டா நடக்கிறது. எல்லாரும் தாலியை களத்திலே தான் ஐயா கட்டுகிறார்கள். சொன்னார் ஜம்பு